நிறையா சாமிங்களை கும்பிடணும்னு கேட்குற அளவுக்கு வந்துச்சு. நிறையா கோயிலுங்களுக்கு போகணும்னு சொல்லி வந்துச்சு. அப்படியே இல்லறத்துலேருந்து கொஞ்சம் பற்றற்று இருக்கிற மாதிரி நினச்சா காசி போயிடுவேன், நினச்சா கேதார்நாத் போவேன், பத்ரிநாத், ரிஷிகேசி, ஹரித்துவார், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இப்படி வடநாடு போயும் நம்ம ஊரில் இருக்க வேண்டிய, தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய திருவொற்றியூர் வடிவிடையம்மன் கோயிலில் இருந்து இந்த பக்கம் குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலநாதர் கோயில் வரைக்கும், இந்த பக்கம் ஒசூரில் இருக்க வேண்டிய சந்திர சௌடேஸ்வரர் கோயிலுக்கும், இங்கே ராமேஸ்வரமோ, இப்படி ஒரு கோயிலுமா கடவுள் எனக்கு போகிறதுக்கு அருள் கொடுத்தாரு. இங்கே போய் இந்த கோயிலுக்கு போகிறோமே, இந்த கோயில் எதுக்குன்னு கேட்குறது நான் சர்ச் பண்ணேன். எல்லாரும் கோயில் போய் சாமி கும்பிடுவாங்க, நான் கும்பிட மாட்டேன். அந்த கோயில் எதுக்கு, எந்த நூற்றாண்டு இந்த கோயில் வச்சாங்க, இந்த சாமியோட பேர் என்ன, இந்த சாமி பேர் என்ன, இவர் எதுக்கு இந்த கோயில் இந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க கேட்குறத சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்குவேன். இப்படியே இருக்கும்போது என்னுடைய தன்மைகள்லாம் மாறிச்சு. ஆட்டோமேட்டிக்காக தலைமுடியெல்லாம் ஜடமுடி ஆகிறதுக்கு ஆச்சு. போய் காசியில் போயிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அந்த காசியில் பார்த்திங்கன்னா பிணம் எரிக்கக்கூடிய ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஒரு காட்டு இருக்குது. அங்கே போயிட்டு தவம் பண்ணும்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படியே இந்த பிணத்துங்களை எரிக்கிறது. அதுக்கப்புறம் நைட் ஆனோன்னா கொஞ்சம் சாம்பல்லாம் இருக்கும். அந்த சாம்பலெல்லாம் பக்கத்தில் காளியம்மா போயிட்டுருக்கோம். உடம்பு நெத்தி கித்தி எல்லாம் உடம்புல போட்டுக்கிட்டு தன்னையே மறந்து அந்த காசியில் குளிக்க வேற ஒரு சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு.